ஆண்டு இந்த ரமலான் நோன்பு காலத்திலே இஸ்லாமிய சகோதர அமைப்பின் அத்துணை அமைப்புகளும் அத்துணை கட்சிகளும் மதசார்பற்ற பாசிச பாஜகவுடைய மத விரோத கொள்கைகளை முன்னேற்றுவதும் ஒரு ஆக்கவர் போல ஒவ்வொரு கட்சியாக அழைத்துக் கொண்டு வருகிற அதனுடைய செயல்பாடு முன்னேற்றவும் பாஜகவுடைய கால் தமிழ்நாட்டை ஊடி வரக்கூடாது என்பதை வரவே நாம் ஒதுக்கியிருக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு நம்ம சிறுபான்மையின அத்துணை பேரும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அத்துணை பேருமே இன்னைக்கு அன்றைய இணைந்துள்ளது மிகவும் வாழ்க்கை வெளிப்படுத்தோடு அனைவருக்கும் எதிர்வரும் ரமலான் வாழ்க்கையை சொல்லிக்கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறியாக்குவது பாஜக என்பவர்கள் ஏன் இந்த மாதிரி கோயிலுக்கு போக மாட்டேன் என்று நம்முடைய முதலமைச்சர் கேள்வி இருக்கிறோம். அப்ப நான் பதில் சொல்றேன். அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த உரிமை கொடுத்துக்குமா ஒத்து வைக்கிறது வைக்காதது எந்த மதத்தை பிடித்த மதத்தை வணங்குவது கோயிலுக்கு போவதெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள உரிமை அதை நீங்கள் கெடுக்காதீர்கள் என்ற மாதிரி அது நிகழ்ச்சியை வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி நன்றி. பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துள்ள எடப்பாடி அவர்கள் 2020 கூட்டணி சேர்ந்தார்கள். மக்கள் சரியான அணி கொடுத்துதான் இந்த இப்போது நம்முடைய முதலமைச்சர் தலைமையாக முதலமைச்சராக பேசுகிறார்கள். மீண்டும் கூட்டணி சேர்த்துட்டு என்னவோ நாங்கள் பெரிய கூட்டணின்ற மாதிரி ஒரு மாயை அப்படியே உருவாக்கி பார்க்கிறார். ஆனால் ஏற்படவில்லை. ஏன்னா சிஏஏ வந்தபோதும் சரி நமக்கு வற்பு சட்டம் அந்த மசோதா வந்தபோதும் சரி எல்லாம் அமைதியாக இருந்தவங்க. இன்னைக்கு ரமலான் மாதங்களும் அவங்களும் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் விவரம் அறிந்தவர்கள், கற்றறிந்தவர்கள், உலக அறிந்தவர்கள், இங்கே பழகி இருப்பவர்கள். ஆகவே நீங்கள் நன்கு அறிந்தீர்கள் யார் இஸ்லாமியருக்கு ஒரு பெறுதல் இல்லை ஒரு குரல் கொடுக்க வேண்டும், ஆதரவு நீட்ட வேண்டுமென்றால் முதல் குரல் கொடுப்பது நம்முடைய மதசார்பற்ற 30 கூட்டணி கட்சிகள் இந்திய தேசிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் மட்டும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமுதாயத்தோடு நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு உங்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் நம்முடைய கட்சி இந்த கூட்டணி தொடர்ச்சியாக செயல்படும் கூடிய அமர்விலே நன்றி வணக்கம். உலகளவை நோக்குவதும் உண்மையிலே ஈமான் கொண்டோம் உன்னுடைய ஆதரத்தை கொண்டே நோக்கை கிடைக்கிறோம். யாரா எங்களுடைய இந்த நோக்கை ஏற்றுக்கொள்வார்கள். நல்லா இருக்கீங்களா? வணக்கம்.